சலனம் 276. தீரன் மனதில் அன்று ஆதினியின் அழைப்புக்கு அன்று பேச முடியவில்லை. இன்று பேசலாம் என்று தீரன் அவளுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழைத்தான். அழைப்பை நொடியில் ஏற்றவள், இப்பவாச்சும் உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுச்சே, எப்படி இருக்கம்மா? அது இருக்கட்டும், ஒர்க்குக்காக போனீங்க, மிருது விசேஷம் முடிஞ்சிட்டு, ஆனால் இன்னும் காண உங்களை. நான் வந்துடுவேன். நீ எப்படி படிக்கிற? படிக்கிறேன் மாமா, பட் உங்களை மிஸ் பண்ணுறேன். படிக்கிறதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் என்ன கம்பெனியை நடத்த போகிறேன்? எப்போ பாரு படின்னு சொல்கிறீங்க. ஆதினி அப்போ தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பி இந்தியா வந்துடு. ஏன் படிக்க விருப்பம் இல்லாவிட்டால் அங்கே எதுக்கு இருக்க? எல்லோரின் கூடவும் இரு, ஏன் தனியாக இருக்க? மாமா, அங்கே நிறைய பேருடன் இருக்கும்போது தான் எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைத்து தனிமை தோன்றி விடுது. இது தப்பான யோசனைமா. இங்கே தான் உனக்கு எல்லாரும் இருக்காங்க, அங்கே யாரும் இல்லை. மாமா, இங்கே யாருடனும் இல்லாத நாட்களில் எனக்காக நீங்கள் இருக்கீங்க என்ற நம்பிக்கையிலேயே கொஞ்சம் வாழ்கிறேன். ஆனால் அங்கே அம்மாவையே அம்மான்னு சொல்ல முடியலை. ஒரு நிமிடம் மௌனமானவன், ஆதினி சாரி. பரவாயில்ல மாமா, எதுக்கு இப்போ சாரியெல்லாம் கேட்டுட்டு? நான் சின்னதாக ஒரு சாரி கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு உன் மேலே எப்போவும் நிறைய அன்பு இருக்குது. உன்னை அழ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது தாண்டி மற்றதெல்லாம் யோசித்து பார்த்தாள். அவளோ யோசித்து பார்த்தாள். சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல வரீங்க? நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு. இப்போ எதுக்கு இந்த சாரி? எல்லாத்துக்கும் புரியலைங்க மாமா. எனக்கு உன்னை பார்த்ததும் ஒரு ஃபீல், பேபி மாதிரி உன்னோட துருன்னு இருக்கிற குணம் எல்லாம் பார்த்து ஒரு அட்ராக்ஷன் வந்தது. அப்புறம் உன்னோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உன் மேலே ஒரு சொல்ல முடியாத ஒரு பாண்டிங். ஆனால் லவ்வுக்கு அதையும் தாண்டி வேறு ஒன்று இருக்குன்னு அன்னைக்கு எனக்கு தெரியலை. அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். ஏனோ அவள் ஃபோன் அழைப்பை துண்டித்து விட்டதும் என்னாச்சு என்று மீண்டும் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்து மீண்டும் அழைத்தான். அவளுக்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவனின் வார்த்தையில். பின்னிரவிலோ இல்லை அதிகாலை வேளையிலோ தினமும் தூக்கம் களைந்து முழிக்கும் போதெல்லாம் மனதில் ஒரு தனிமை உணர்வு பெண் அவளுக்கு சில காலமாய் தோன்றியிருந்தது. ஆனால் ஏனோ அப்போதெல்லாம் தனக்காக ஒருவன் இருக்கிறான் என்று எண்ணம் அவளை சமாதானப்படுத்தும். ஆனால் இன்று அவனும் இல்லை என்ற போது கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. என்ன நினைத்தாலோ அந்த நேரம் அவள் அவ்விடம் விட்டு வெளியேறினாள். கால் போன போக்கில் நடந்தாள். அவளுக்கு அழைத்து பார்த்த தீரனுக்கு ஏனோ அவள் எப்படியோ போக என்றெல்லாம் அவனால் விட முடியவில்லை. வேகமாய் முகிலனுக்கு அழைத்து நடந்ததை சொல்லி அவளை கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு கொஞ்சம் கூப்பிடுப்பா என்று அழைப்பை துண்டித்து விட்டான். இங்கே ஆதினி கால் வலிக்க நடந்தவள் ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டாள். எவ்வளவு தூரம் நடந்து வந்தாள் என்று அவளுக்கும் தெரியவில்லை. ஒரு மாகாணத்தை சுற்றி வந்தது போல் இருந்தது கால் வலி. கிட்டத்தட்ட 6 மணி நேரம். ஏனோ யாரிடமாவது பேசினால் மனம் பாரம் குறையும் என்று நினைத்து போன் ஆன் பண்ணி மணி பார்க்க அப்போதுதான் மகிழினி தேவ் என எல்லோரின் முகமும் கண் முன்னாடி வந்தது. இந்நேரம் இந்தியாவில் நள்ளிரவாக இருக்கும். என் அன்புக்குரியவர்கள் ஒருவர் கூட விழித்திருக்க மாட்டார்களே என்று அழுகை வந்தது. போன் ஆன் பண்ணியதும் முதல் கால் தீரனிடமிருந்து, 2வது கால் முகிலனிடமிருந்து. தீரன் அழைப்பை துண்டித்துவிட்டு முகிலன் அழைப்பை ஏற்று, சொல்லுடா, எங்கப்பா இருக்க? அப்போதுதான் நிமிர்ந்து தான் இருக்கும் இடத்தை பார்த்து லொகேஷன் அனுப்பி, நான் பாதுகாப்பாக தாண்டா இருக்கேன், பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வாக்கிங் தான் வந்தேன் என்றாள். ஒரு லவ் பெயின் எனக்கும் புரியாதுனி. நமக்கு பிடித்தவங்க மனசில் நம்ம இல்லைனா, இல்லை நம்ம அவாய்ட் பண்ணுறாங்களோன்னு தெரிஞ்சாலே இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பானவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் அவங்கள எதிரி மாதிரியோ இல்லை யாரோ மாதிரியோ நினச்சி தான் நம்ம பார்க்க தோணும். உன் கூட பிறந்த ஒருத்தன் நான் இங்கே இருந்தும் கூட நீ யாரும் இல்லாத போல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நடந்திருக்கேனா உனக்கு எவ்வளோ வலிக்கும் என்று எனக்கும் தெரியும். சாரி முகிலா. இப்போ எதுக்கு சாரி? நான் இந்த நாட்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் தனிமையாக இருக்கும்போது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் முகம் சோர்ந்தாலும் மகிழும் நிலவனும் என்னன்னு கேட்டு என்னை அப்படி பார்த்துப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு உன் பெயினை குறைக்க என்னால் முடியும். இப்போ நம்ம மீட் பண்ணலாமா? அவளோ கண்ணீரோடு, முகிலா, நான் இப்போ உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நான் நடு ரோட்டில் தொலைந்து போன குழந்தை மாதிரி இருக்கேன்டா என்று அழும்போது அவனுக்கும் அழுகை வந்தது. ஏனோ பிரியா தன்னிடம் இப்பொழுதெல்லாம் பாராமுகம் காட்டும் அந்த நிகழ்வில் அவனும் இப்படிதான் இருந்தான். யாராவது என் கண்ணீரை கொஞ்சம் துடைத்து விடுங்களேன் என்பது போல்தான் இருந்தது. கடந்த வாரம் முழுவதும் அவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பிரியமோ அல்லது பிரியமானவர்களின் வார்த்தைகளோ அல்லது பிரியமானவர்களுடன் இருந்தால்
மட்டும்தான் சமாளிக்க முடியும் என்று அறிந்தவன் அவளை நோக்கி படுவேகமாக வந்தான். முகிலன் அழைப்பை துண்டிக்கவே இல்லை. பின் ஒரு காலில் தீரன் அழைக்கும் போது அவனுக்கு மெசேஜ் அனுப்பி அவள் சேஃப் மாமா என்று மட்டும் மெசேஜ் அனுப்பிவிட்டு அவளை நோக்கி விரைந்தான். வண்டியை நிறுத்திவிட்டு அவள் இருக்கும் இடத்திற்கு வர அவளோ தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள். ஆதினி என்றதும் தான் தாமதம் ஓடி வந்து அணைத்து கொண்டு அவன் மார்பில் விம்மி அழ ஆரம்பித்தாள். மார்பில் தாங்கியவன் அழைப்பை துண்டித்து நிலவனுக்கு அழைத்து, போய் மகிழினிடம் கொடு, இந்நேரம் ஏண்டா பேசணும் என்று நடந்ததை சொல்ல அவன் மகிழ் அறைக்கு வர அவளின் அறையில் விளக்கெறிந்து கொண்டிருப்பதை கண்டு அவள் உறங்கவில்லை என்று அறையின் கதவை தட்ட வெளியே வந்தாள். அவளிடம் போன் நீட்ட அவள் இந்நேரம் யாருடா என்று பார்க்க அங்கே வாட்ஸ்அப் வீடியோ காலில் தன் அண்ணன் டே அண்ணா என்னும் போதே கூடவே முகிலன் மார்பில் கண்ணீரோடு சாய்ந்திருக்க ஆதினியை கண்டதும் மகிழினி பதறியபடி, என்னாச்சு ஆதினிக்கு? அவளோ மகிழ் என்று தீரன் பேசியதை அழுது கொண்டே ஆதினி சொல்லும்போது ஏனோ அவளின் கண்ணீருக்கு தான் காரணம் என்று இப்போது கேவி அழுவது மகிழினியின் முறையாயிற்று. நிலவனுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிந்தது. வீட்டில் நடந்த பிரச்சனையை வைத்து அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தங்கையின் முதுகில் தட்டி கொடுக்க, முகிலனோ நீ அவளை ஆறுதல் படுத்துவாய் என்று உனக்கு கூப்பிட்டா நீ ஏன் இப்படி அலற பாப்போ அண்ணா என்றவளுக்கு ஏனோ வார்த்தைகள் வரவில்லை. நிலவன் வேகமாய் போன் வாங்கி, நீங்க 2 பேரும் இப்போ ஆளுக்கு ஒரு மன வருத்தத்தில் தனியா போய் அங்க தவிக்கிறீங்க இல்ல, அதை நினைத்துதான் அழுகிறாள் என்ற பேச்சை மாற்றினான். எப்போதும் இரவில் முழித்ததால் பேரன் பேத்தி அறைகளை ஒரு முறை வந்து பார்க்கும் பழக்கம் அன்னம் அவர்களுக்கு உண்டு. இன்று பேத்தியின் அறையில் விளக்கெறிய அவளுக்கு போய் பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு அறைக்குள் வர அங்கு பேரனும் பேத்தியும் இருவரும் போனில் பேசி கொண்டிருப்பதை கண்டு அறைக்குள் வந்தவர் அங்கே முகிலனும் ஆதினியும் போனில் இருப்பதை கண்டவர், 4 பேரும் தூங்காம இந்நேரம் என்ன பண்றீங்க என்று குரல் கேட்டுதான் திரும்பினார்கள். வேகமாய் ஆதினி கண்களை துடைக்க ஆதினி முகிலின் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்ட அண்ணம், என்னாச்சுடா அவளுக்கு என்று பதற அவரிடம் என்ன சொல்வது என்று மற்றவர்கள் முழிக்க ஏனோ மகிழினி சொல்லிவிட்டாள். அண்ணம், ஆதினிமா அப்பத்தா என்னை பெத்த தாயி, அப்பத்தா ஒன்று சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அப்பத்தா, அவன் நமக்கு வேணாம், அவருக்கு நான் வேணாமாம், ஆனால் நான் மனசார விரும்பிட்டேன் அப்பத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் முன்னாடியெல்லாம் ரொம்ப பாசமா பார்த்துப்பார் அப்பத்தா, உன்னோட பாசத்துக்கெல்லாம் அவன் தகுதியானவன் இல்லடாமா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்பத்தா, நீங்கெல்லாம் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை நல்லா பார்த்துக்கிட்டவர் அவர். சொல்லப்போனா எத்தனையோ நாள் தனியாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சுண்டு விரல் கூட என் மேலே பட்டதில்லை. இதனால் வர என்கிட்ட தப்பா ஒரு நாள் கூட நடந்துக்கிட்டதில்லை. ரொம்ப நல்லவர். ஆனால் முன்னாடி பிடித்திருக்கு என்று சொன்னவர் இப்போது பிடிக்கவில்லை என்று சொல்வதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் நிலையான மனசோடு இவன் கிடையாதுமா. இல்லைங்க அப்பதா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் அவர் என்ன வேணாம்னு சொல்கிறாரோ என்னவோ. அவன் உன்னை விட்டுட்டு உன் தங்கச்சி கிட்ட தப்பாக நடந்துக்கிறானேம்மா. அழுது கொண்டிருந்தவள் வேகமாக தலையை நிமிர்த்தி, என்ன அப்பத்தா சொல்கிறீங்க? அவர் அப்படிப்பட்டவர் எல்லாம் இல்லை, அவன் கொஞ்சம் சரியில்லை கண்ணம்மா. அவர் அந்த மாதிரியெல்லாம் பொண்ணுங்க கிட்ட நடந்துக்க மாட்டார் அப்பத்தா. அவனுக்கு புத்தி கொஞ்சம் பேதலிச்சு மகிழ்கிட்ட மோசமாக நடந்து இவள் அவனை அடித்து அனுப்பியிருக்கிறாள். அதை கேட்ட ஆதினிக்கும் கூடவே முகிலன் மற்றும் நிலவனுக்கும் கூட அதிர்ச்சி. நிலவன், ஏன் அப்பத்தா என்கிட்ட சொல்லல? அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். முகிலன், எவ்வளோ தைரியம் அவருக்கு? என் தங்கச்சி கிட்ட எப்படி நடந்துக்க முடியும்? இவகிட்ட லவ் சொல்லிட்டு அவகிட்ட அசிங்கமா நடந்துக்க அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? அண்ணம், இந்த பேச்சை இத்தோடு விடுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவள் வேகமாய், மகிழ் சொல்ல ஆதினி, அப்பத்தா சொல்றது நிஜமா? அவள் தலை குனிந்து அமர்ந்திருக்க, அண்ணம், நீ ஏமா தலை குனிஞ்சு அமர்ந்திருக்க? நீ என்ன குட்டிமா தப்பு பண்ணின? நீ தலை நிமிர்ந்து உட்காரணும் என்றவர். ஆதினிமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவளோ, நான் உங்களை சந்தேகப்படல அப்பத்தா, ஒரே ஒரு நிமிஷம் பொறுங்கள என்றவள். அப்படி மட்டும் இறந்துவிடக் கூடாது என்ற வேண்டுதலுடன், மகிழ், அவர் உன்னிடம் தப்பா நடந்துகிட்டாரா? மகிழினிக்கு ஆதினியின் வேதனை புரிந்தது. அவள் அப்படியெல்லாம் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் அப்பத்தாவின் பேச்சையும் கூட நம்பாது தன்னிடம் கேட்கிறாள் என்று புரிந்தது. ஆனால் உண்மையை மாற்றி சொல்ல அவளுக்கு மனது வரவில்லை. அவள் கண்ணீரோடு, ஆம், அதை கேட்டதும் ஆதினி கண்ணிலிருந்து கண்ணீர். அவள் அழுது கொண்டே, அப்பத்தா, எனக்கு என்னமோ அவருக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு போல. அண்ணம்,
அவனுக்கு யாரை பிடிச்சிருந்தா என்ன கண்ணம்மா, அவனை இங்க யாருக்கும் பிடிக்கல, முக்கியமா மகிழினிக்கு பிடிக்கல. நீ தனியா எல்லாம் அங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம், கிளம்பி இங்க வந்துடு. அப்புறம் அவனுக்காக எல்லாம் நீ ஒன்றும் அழ வேண்டாம். கூடிய சீக்கிரம் நான் உங்க அம்மாவுக்கு எப்படியாவது உண்மையை சொல்லி நீ யாருன்னு புரிய வச்சிடுவேன். நீங்க வந்துடு கண்ணு. என் மனசு சரியாக எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்பதா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்றவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து எல்லோரும் ஏதேதோ ஒரு ஞாபகத்தில் எதையோ பேசிவிட்டிருக்க நிலவன் மகளின் தலையில் கை வைத்து, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உனக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்கன்னு நினைப்பே இல்லையாடா? அவளோ, நிலவா நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட பேசலை, மற்றதெல்லாம் பேசுவிய வாய்க்கிழிய, நான் இதை சொன்னா நீ சும்மா இருப்பியாடா? கண்டிப்பா அவரை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பதானே இந்த பிரச்சனை ஆயுளுக்கும் சண்டையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறியாடா? எனக்கு என் அண்ணன் என்ற பிரச்சனையிலும் போய் மாட்டக்கூடாது. வாய் சண்டை அடிதடியிலோ கத்தி குத்திலோ கொலையிலோ முடிந்தால் ஆயுளுக்கும் ஒரு பழியை சுமக்க போவது நம்ம தான். நீ பாட்டுக்கு கோபத்தில் ஏதாவது செய்ய போய் உனக்கு ஒன்று நடந்தாலும் பிரச்சனையில் அவருக்கு ஒன்று நடந்தால் கடைசியில் கஷ்டப்படுவது என்னவோ நம்ம குடும்பம் முழுவதும். பகைக்காரர்களாகி இந்த சூழ்நிலையில் யார் கத்தியை தூக்குவார்கள் என்று பயந்து கொண்டேதான் வெளியே நடமாடணும். நம்ம எல்லாரும் பிஸ்னஸ்மேன். அப்படி இருக்கும்போது ஏன் பகையை வளர்த்துக்கணும்? சின்னவள் பேசும்போது மற்றவர்கள் எல்லாம் வாய் பிளந்துதான் அவளின் வாய்மொழியை கேட்டார்கள். இந்த ஒரு கோணத்தில் யாருமே யோசிக்கவில்லை. அண்ணம் பேத்தியின் தலையில் கை வைத்து, நீ அப்படியே குட்டி ஈஸ்வர் என்று சொல்லிவிட்டு அவளின் நெற்றியில் முத்தமிட்டார். அவரின் விழியில் இருந்து நீர் வந்தது. எழுந்து வேகமாய் அவரின் விழிநீரை துடைத்து இறுக்கமாய் கட்டி கொண்டாள். ஏனோ தன்னை சரி செய்தவர், சரி நேரமாச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க என்றதும் 4 பேரும் பேசி முடித்து உறங்க சென்றனர். ஏனோ ஆதினியிடம் தன் மனசை வெளிக்காட்டி விட்டதில் மகிழினி உறங்கிவிட்டாள். ஆனால் ஆதினி மட்டும் உறங்கவே இல்லை. எல்லாவற்றையும் தொலைத்த குழந்தை போல் தனது அறையில் உறங்காமல் விட்டதை பார்த்து கொண்டே படுத்திருந்தாள். அப்போது தீரனிடமிருந்து கால் வந்தது. சலனம் 277. ஆதினிக்கேனோ மனம் எதிலும் ஒட்டாமல் வெறுப்பாகி போனாலும் ஏனோ மனதில் பட்டதையெல்லாம் கடைசியாக ஒரு முறை பேசிவிடலாம் என்று நினைத்து அழைப்பை ஏற்றவள். சொல்லுங்க. எப்போதும் மாமா என்று அழைப்பவள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒற்றை மொழியில் பேசுவதை உணர்ந்தவன் ஒரு நொடி மௌனித்துவிட்டு, என்னை மன்னிச்சுடா ஆதினி, உங்களுக்கு மன்னிப்பு நீங்க செஞ்ச செயலுக்கு சரியாப்படுதா சரியில்லதா என்றவனின் குரலில் ஒரு வருத்தம். மிகவும் நெருக்கமாய், என்னோட எல்லாத்திலும் உங்களை இணைத்தையை பார்த்துவிட்டேன். நம்ம முன்னாடி பேசும்போதே உங்ககிட்ட இருந்து சிறிய உதாசீனம் தென்பட்டாலும் என் இதயமே நின்று போன மாதிரி இருக்கும். இப்போ என் உலகம் இயங்கவே இல்லையே. அந்த வார்த்தையில் அவன் என்ன பேச என்று தெரியாமல் இருக்க சற்று நேரம் இருவருக்கும் இடையில் கனத்த மௌனம். நான் உங்க கூட வாழ போற வாழ்க்கையை பற்றி, பெற்றுக்க போற குழந்தையை பற்றி, குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி, இப்படி 1000 கனவுகளை எனக்குள்ள தேக்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்கும் போது அந்த கனவெல்லாம் போய் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறப்போ ஏன்டா நான் பிறந்தேன்னு இருக்கு. ஏனோ இதுவரை இந்த கோணத்திலெல்லாம் அவன் யோசித்ததில்லை. அவளோ, ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வரலாம், 2 கஷ்டம் வரலாம். ஆனால் பிறந்ததிலிருந்து கஷ்டம், அதுவும் அடி மேல அடி வாங்கினா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கடவுள் என்னை படைக்கும் போது மட்டும் தூங்கி விட்டார் போல என்று அவளால, ப்ளீஸ் ஆதினி, என்னை 4 திட்டு கூட திட்டு, அழாத, அழ வச்சுட்டு அழாதன்னு சொல்றதுக்கு பேர் என்ன? நல்ல இதயம் இருக்கிறவங்களுக்கே வரும் பிரச்சனையை தாங்கிக்க முடியாமல் அத்தனை நோய், சடன் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. ஆனால் எனக்கோ இதயமே பிரச்சனையோட தான் இருக்கு. ஆனால் ஏன் அந்த அட்டாக் மட்டும் எனக்கு இன்னும் வரலன்னு தான் தெரியல. இன்னும் இந்த கடவுள் என்னைய வச்சு என்ன விளையாட்டெல்லாம் விளையாட போறாருன்னு தான் தெரியல. அவன் எதுவும் பேசவில்லை. ஒரு வார்த்தை சற்று உயர்த்தி பேசினால் கூட மாற்று வார்த்தைகளால் திட்டிவிடும் குணம் கொண்டவர் எதுவுமே பேசாமல் இவ்வளவு நேரம் மௌனமாய் இருப்பதை கண்டவள், தீரன் சார், என்ன எதுவும் சொல்லாம இருக்கீங்க, நீ பேசுமா? அவளோ, என்னை பொறுத்தவரை லவ் என்பது மனசு சார்ந்தது என்று தப்பாக நினைச்சிட்டேன். ஆனால் லவ் என்கிறது மனசு சார்ந்தது மட்டும் இல்லை, அது அழகான உடம்பை பார்த்து தான் வரும் என்று நீங்க எப்போ மகிழினி கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்போதான் புரிஞ்சது. என்ன பேச உனக்கு ரைட்ஸ் இருக்கு, சம்மந்தம் இல்லாம பேசாத. இது வரைக்கும் நீ பேசினதில் ஏன் தப்பு இருக்கு, நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா இப்போ நீ ஒன்று பேசுறல்ல, அது முற்றிலும் தவறு. ஹலோ, நீங்க அழகா இருக்கிறதால் தானே மகிழ்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த உலகத்தில் அழகான பொண்ணுங்க ஆடைகளின்றி அரைக்குறையாக என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் எனக்கு எதுவும் தோணாது. அவளை தவிர எனக்கு அவகிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கணும்னு தோணுச்சு. அவளை விட நீ அழகான பொண்ணுதான். ஆனால் ஒரு மனிதனோட எல்லா
உணர்வுகளும் அழுகை, கோபம், சந்தோஷம் எல்லாம் எனக்கு அவகிட்ட தான் காட்ட தோணுது. நான் மோசமானவன் தான், கெட்டவன் தான், அயோக்கியன்தான். ஆனா எல்லா பெண்களிடம் பழகும் மோசமான ஆள் கிடையாது. எனக்கு அவகிட்ட வர தோன்றுகிற உணர்வு அவளை தவிர யார்கிட்டையும் தோன்றியதில்லை. அப்புறம் ஏன் என்கிட்ட இந்த உலகத்துல நம்ம இன்னொரு முறை மீட் பண்ணினாள், அன்னைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு என்னோட முட்டாள்தனமான செயல். எப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்க? இது கல்யாணமானாலும் விட்டுட்டு போயிருப்பீங்க தானே? இங்க பாருமா, மனதில் தோன்றும் எண்ணம் தான் காதல் என்று நினைத்து நான் அன்னைக்கு பேசினது எல்லாம் தப்புன்னு எனக்கு தாமதமாக தான் புரிஞ்சது. நான் நிஜமா தப்பு பண்ணிட்டேன் உன் விஷயத்துல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், கேட்டே ஆகணும். நீ கோபமா இருக்க, திட்டணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட திட்டு. ஒரு தப்பு பண்ணிட்டு தலை குனிஞ்சு நிற்கும் போது என்ன சொன்னாலும் ஏத்துக்கலாம். உன்னுடைய இந்த வேதனைக்கு நான் தான் காரணம். என்னால் தீர்க்க ஏதாவது வழி இருந்தா சொல்லு. எனக்கு என்னென்னவோ தோணுது திட்ட. ஆனால் பிறந்ததிலிருந்து இழப்புகளை சந்தித்த எனக்கு புதிதாய் மட்டும் எனக்கு ஒரு நல்லது நடந்து விடவா போகிறது? பெற்ற தாய்க்கு அடையாளம் தெரியாத லட்சணத்தில் வளரும் பொண்ணுதான்னா உங்க இழப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஆனாலும் நான் சாக மாட்டேன் சாரே. வழி தாங்கி நான் பழகிட்டேன். இனி எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு பெரிதாக இருக்காது. என் ஆசை, வேண்டுதல் எல்லாம் ஒண்ணுதான். இதை என் கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோங்களேன். நிறைவேற்றுவீங்களா? ஏதும் வில்லங்கமாய் தான் பேச போகிறாள் என்று தெரிந்தது அவனுக்கு. இருந்தாலும் அவளுக்காக சொல்லுமா, என் வாழ்க்கையில நான் உங்களை பார்க்கவே கூடாது, அவ்வளவுதான். நான் இனி உன் வாழ்க்கையில் வரமாட்டேன், நல்லா இருமா. அவளோ செய்த தவறுக்கெல்லாம் என்னை மன்னித்து விடு, ஐ லவ் யூ என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்தாள். இல்லை, இந்த முறையாவது மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரிடமும் தவறாக நடக்க மாட்டேன் என்று ஏதாவது சொல்லுவானா என்று அடிமனம் எதிர்பார்த்தது. ஆனால் அதையும் தாண்டி அவன் சரி என்று நொடியில் சொன்னதுதான் அவளை இன்னும் வேதனைக்கு உட்படுத்தியது. அவளோ எப்படா இதை சொல்லுவேன் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் இல்லையா? அந்த வார்த்தை அவனுக்கு அவள் திட்டுவதை விட வலித்தது. அவளிடம் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கவில்லை போலும். ஆனால் அவளின் பேச்சில் தான் அவளை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்று அவன் மனம் அவனை கேள்வியால் படுத்தி எடுத்தது. ஏனோ எதுவும் பேசாமல் அவன் இருக்கும் போதே, எனக்கு நீங்க கெட்டது செஞ்சீங்களோ நல்லது செஞ்சீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம். சந்தோஷத்தை கொடுத்ததும் இல்லாம அதை பறித்ததுக்கு நன்றி, தேங்க்ஸ் ஃபார் ஆல் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள். ஒரு ஆண் என்று இதுவரை இருந்த திமிரெல்லாம் அவளின் வார்த்தை அடக்கியது. அவனுக்குள் உடல் முழுதும் மொத்தமாய் வலித்தது. சொல்லப்போனால் அவன் பயன்படுத்திய வார்த்தைகளை விட இவ்வளவு மோசமாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்று இந்த நொடிதான் புரிந்தது அவனுக்கு. தெரிந்த செய்தே தவறு. யார் அழக்கூடாது என்று அவசரமாய் மனதில் பட்டதை எல்லாம் காதல் என்று உரைத்தானோ என்று அவள் அழும் பொழுது தான் பேசாமல் அன்றே அவளை அப்படியே விட்டிருந்தால் கூட இன்று அவள் பாட்டுக்கு இருந்திருப்பாள். இவ்வளோ பெரிய வலி இருந்திருக்காது போலும் என்று நொந்து போனான். ஈஸ்வர் மகளை தனது அலுவலகத்திற்கு ஏற்றவாறு படிப்பை விட்டு கல்லூரிக்கு 1 மாதம் விடுப்பு எடுத்துக்க உரைத்தான். பெண் அவள் தேவிடம் சொல்லிவிட்டு தங்கள் வீட்டு பூஜை அறையில் நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அண்ணாமலை அவள் ஆழ்ந்த சாமி கும்பிட்டு இருப்பது கண்டு அவள் நெற்றியில் திருநீர் பூசினார். அதில் கண் விழித்தவள் தன் கண் முன்னால் பெரிய தாத்தா இருப்பதை கண்டதும் குனிந்து காலில் விழ வேகமாய் அவளை தூக்கி, இது உனக்கு முதலாய் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமான வேலை. இந்த வேலையை நீ சிறப்பாக செய்தால் உன் ஆயுள் முழுசுக்கும் நம்ம கம்பெனியில் ஒரு தப்பு நடக்காது. எவ்வளவு முடியுமோ போராடு. முடிவில் உனக்கே அது பெரிய பிரச்சனையா வருதுன்னா தீர்க்க பாரு. இல்லாவிட்டால் அதை தீர்க்கிறதுக்கு உன் அப்பன் வருவான். நாங்க எல்லாரும் இருக்கோம். நானே தீர்த்திடுவேன் தாத்தா, முடியாத பட்சத்தில் பார்க்கலாம் என்று நிமிர்வாய் சொல்லும் பேத்தியை கண்டு அவருக்கு ஏனோ குட்டி ஈஸ்வரை பார்ப்பது போல்தான் இருந்தது. தாத்தாவும் பேத்தியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்றபடி அண்ணம் அங்கே வந்து இருவருக்கும் பால் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பேத்தியினுடைய பார்த்து, குட்டிமா என்ன ட்ரெஸ் இது, கொஞ்சம் விலை கம்மியா வாங்கி போட்டு இருக்கேன் அப்பதா. அங்கே வந்த நந்தினி மகளை பார்த்து, என்ன பாப்பு, இந்த காலத்தில் யார் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க? நம்ம கம்பெனியில் இவ்வளவு மோசமாக யாரும் ட்ரெஸ் போடுறதில்ல. இந்த காலத்தில் காசு இருக்கு, காசு இல்லை, அதெல்லாம் மேட்டரே இல்லை. ஆன்லைன்ல நிறைய ட்ரெஸ் விற்கிறாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடு.
அவருக்கு நந்தினியின் பேச்சில் ஒரு மெச்சுதலும் கூடவே அவள் சரியாகி கொண்டிருக்கிறாள் என்பதும் புரிந்தது. அண்ணாமலை, மகள், எனக்கும் நந்தினி சொல்வதுதான் சரியா படுது. நீ ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோ. சரிங்க தாத்தா என்று அவள் தனது தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அம்மா, அப்பா, அண்ணன் என்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டு தன் அன்பு தம்பியை மட்டும் ஒரு 5 நிமிடம் இறுக்கி கட்டிக்கொண்டு அவனை நெற்றியிலிருந்து தன் அப்பாவின் முகத்தை பார்க்க ஈஸ்வருக்கு கண் கலங்கியது. ஆனாலும் தான் அழுதால் தன் மகள் அழுது விடுவாள் என்பதால் அதை மறைத்து கொண்டு தீபக்கை பார்க்க, நொடி நேரத்தில் கார் வந்துருச்சு சார். நீ பிரியாவையும் மகளினையும் கூட்டிக் கொண்டு போய் ஊர் பக்கம் இருந்து வேலைக்கு பொண்ணுங்களை கூட்டிக் கொண்டு வந்துவிடும் ஹெச்ஆர் பெண்ணின் கையில் ஒப்படைத்து விடு. அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அதனால அவர்களுக்கு தெரிந்த பொண்ணுங்க போல் அவங்க கொண்டு வந்து உள்ள விட்டுடுவாங்க. நீ ஹாஸ்டல் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு கூடவே கேமரா எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோ. ஏற்பாடு பண்ணிட்டேன் சார் என்று சொல்லி என்று அழைத்து போனான். மகிழ் போகும்போது திரும்பி தன் குடும்பத்தார் அனைவரையும் பார்க்க அஞ்சு ஓடி வந்து, உனக்கு பிடிக்காட்டி அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, கம்பெனிக்காக எல்லாம் நினைத்திருக்க வேணாம், வந்துடு சரியா? இப்படியெல்லாம் பேசக்கூடியவள் அவள் என்பதால் ஈஸ்வர் மனைவியின் மண்டையில் கொட்டி, அம்மோ அவ அப்படியேதான் பேசுவா, நீ போய் வேலையை பாரு. அன்பு ஓடி வந்து அக்காவின் சுண்டு விரல் பிடித்து, அக்கா நானும் வரவா? அவனின் கேள்வியில் தன் அப்பாவின் முகத்தையே பார்க்க, அஞ்சு கண்ணா, உன் அக்கா வேலை பார்க்க போறா, நீயும் போய் வேலை பார்க்க போறியா? போறேன். ஏன் அப்படியே உன் ஆத்தாவையும் கூட கூட்டிட்டு போங்கடா. கொஞ்ச நேரத்தில் நானும் பின்னாடியே வரேன். எல்லாரும் குடும்பமா போய் அங்கேயே உட்கார்ந்துக்கலாமா? அண்ணாமலை புன்னகையோடு, சரி சரி பாப்பாவை அனுப்பி வைங்க, ரொம்ப கவனம் குட்டிமா. அண்ணம்தான் உடைந்து போய்விட்டார். பிறந்ததிலிருந்து தன்னை சுற்றி சுற்றி வந்தவளை பிரிய போவதை நினைத்தாலே அவருக்கு அடிவயிறு எல்லாம் பயம் ஏற்பட்டு அதில் காய்ச்சலே வந்துவிட்டது. தீபக் மகளினை கூட்டிக் கொண்டு போய் கூடவே தன் மகளையும் அழைத்து கொண்டு வந்து தங்களின் நிர்வாகத்திற்கென்று புது மாணவிகளை அழைத்து வரும் ஏஜென்ட் கம்பெனிக்கு நம்பிக்கையான ஏஜென்ட் அவரிடமும் ஒப்படைத்துவிட்டு எதுவும் அறியாதது போல் அவர்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டான். தீபக் வழக்கம் போல் இயல் என்றால் இணையாக நிற்கும் அந்த குணத்தால் தான் என் நிர்வாகம் இன்று வரை பிளவுபடாமல் போகிறது என்பதே நிஜம். சலனம் 278. ஏஏஏ நிறுவனங்கள் இதை AAA என்று சுருக்கி சொல்வார்கள். இந்த நிறுவனத்தில் தங்கி வேலை செய்ய எல்லா மாநிலத்திலிருந்தும் பெண்கள் பணியாற்றுவார்கள். அதற்காக எல்லா ஊரிலிருந்தும் பெண்களை அழைத்து வருவதற்கென்று நம்பகத்தன்மையோடு பல HR ஆட்கள் பணிக்கு இருந்தனர். தங்கி பணியாற்றும் இந்த பெண்களுக்காகவே ஒவ்வொரு கிளைகளிலும் சிறந்த விடுதி ஒன்று தொழிற்சாலையோடு இணைந்தே கட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட பல கிளைகளில் ஒரு கிளை கோயம்புத்தூரில் உண்டு. அதில் பணியமர்த்தும் ஒருவர் தான் ஜோதி. பணிக்கு பெண்களை இந்தியா முழுவதும் அழைத்து வந்து பாதுகாப்பு கொடுக்கும் இடமான ஏஏஏ நிர்வாகத்தில் பெண்களை சேர்த்துவிடும் பொறுப்பில் இருக்கும் முக்கிய ஆட்களில் ஒருவர் அவர். அந்த பணிக்கு மட்டுமல்ல, நிர்வாகத்திற்கும் தகுதியானவர் அவர். அண்ணாமலை காலத்திலிருந்து ஜோதியின் பாட்டி, அப்பா, அம்மா அவர்கள் தலைமுறைக்கு பின் ஒரு பெண்ணை சேர்த்து விட்டால் ஒரு தலைக்கு 5000, அழைத்து வருவதற்கான பயண செலவுகள், சாப்பாட்டிற்கான செலவுக்கு, முக்கியமாக ஒவ்வொரு ஊருக்கு போய் வருவதற்கான போக்குவரத்து செலவுக்கான பணம் என எல்லாவற்றையும் நிர்வாகம் கொடுத்துவிடும். ஜோதியின் முக்கிய பணியே ஒவ்வொரு மாநிலமாக சென்று படிக்கவே முடியாமல் பணிக்கு அனுப்பும் பெண்களையும், வீட்டில் உணவுக்கே கஷ்டப்படும் பெண்களையும், முக்கியமாக வறுமை கோட்டின் கீழ் வாழும் பெண்களையும், வடநாட்டில் சில இடங்களில் சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இல்லை, வாங்கிய கடனுக்கு பெண்களை விலை பேசி அடகு வைத்து விடுவார்கள். ஜோதி அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி இப்போது திருமணம் செய்து கொள்வதற்கேற்ப வயதில்லை. அந்த பெண்ணின் படிப்பிலிருந்து அவள் அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகும் வரை எல்லாம் பாதுகாப்பும் கொடுத்து பார்த்துக்கும் பொறுப்பு ஈஸ்வர் சார் சார்ந்தது. அதனால் உங்க பொண்ணு பத்திரமாக இருப்பாள். அவரின் நிர்வாகம் உங்க பெண்ணிற்கு வேலையோடு ஒரு நல்ல படிப்பையும் கூடவே ஒரு தனித்திறனோடு உங்க பெண்ணை அனுப்பும் என்று உண்மையை சொல்லியே அழைத்து வருவார்கள். ஈஸ்வர் அலுவலகத்திற்குள் வரும்போது எந்த அனுபவமும் இல்லாமல் வெறுங்கையோடு வருவாள். ஆனால் போகும்போது சொந்த காலில் நிற்கும் தகுதியோடு, கையில் அவளின் அடுத்த காலத்தில் சொந்த காலில் நிற்கும் ஒரு படிப்பும், கையில் PF பணத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கும் நிர்வாகம்.
ஒரு பெண் யார், எப்படி, அவர்களின் குணம், செயல், நடைமுறை வரை எல்லாம் அழைத்து வரும் ஜோதியை சார்ந்தது. AAA விடுதியில் ஹாஸ்டலில் தங்க வேண்டி வந்தால் அங்கே பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஜோதிக்கு இதுவரை இருந்ததில்லை. ஒரு பெண்ணை 18 வயதில் அழைத்து வந்து அவளை படிக்க வைத்து அவளின் கல்யாணம் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு உணவும் தங்கும் விடுதியும் படிப்பும் இலவசமாக கொடுத்து அவர்களை பாதுகாக்கும் ஒரு தலை சிறந்த நிறுவனம் AAA என்பதால் ஜோதியை நம்பி அனுப்பி வைத்தார்கள் திருப்பூருக்கு. வழக்கம் போல் புது பெண்கள் 10 பேரை அழைத்து வந்தார் ஜோதி. அதில் பிரியாவும் மகிழினியும் அடங்கும். ஜோதி புது பெண்களுடன் அந்த பிரம்மாண்ட அலுவலகத்திற்குள் நுழைந்தார். வந்தவர்களின் முகம் எல்லாம் தமிழ் முகம் என்பதால் அப்போது அங்கே வந்த விடுதி ரிசப்ஷன் பெண், வாங்க ஜோதி அக்கா, என்ன இம்முறை நம்ம பிள்ளைகளா? ஆமாம் ஆமாம். அவளோ எல்லோரிடமும் ஒரு படிவத்தை நிரப்புமாறு சொல்லிக் கொடுத்து விட்டு உள்ளே போய் HR பெண் மணியை அழைத்து வந்தாள். அங்கே அறை முழுவதும் வந்தவர்கள் அமர்ந்து எழுதும்படி சிறிய சிறிய வட்ட மேஜைகள், ஒவ்வொரு மேஜைக்கும் 2 பேர் அமரும்படியான நாற்காலிகள். வந்தவர்களை அமர சொல்ல பெண்கள் அதில் போய் அமர்ந்தனர். மகிழ் மற்றும் பிரியா இருவரும் உள்ளே அமரும் போது அருகருகே ஆனால் புதிதாக பேசிக்கொள்வது போல் இதுவரை ஒருவர் தெரியாதபடி அறிமுகம் செய்தபடி அமர்ந்து கொண்டனர். அப்போது அங்கே விடுதி HR என்று வந்தவளுக்கு ஒரு 30 வயது இருக்கும். மிடுக்காக சுடிதார், அதற்கு மேல் கோட் போட்டு கை கட்டி நின்றவளுக்கு பின்னால் 4 பேர். அவர்களெல்லாம் அவளுக்கு அடுத்த நிலையில் பணிபுரியும் ஆட்கள் போல். வந்தவர்களில் 2 பெண்கள் 2 ஆண்கள் வந்து அவளின் பின்னே கைகளை பின்னால் கட்டியபடி தோரணையுடன் நின்றார்கள். வந்தவர்கள் எல்லோரும் மழை வரும் முன் கருமேகம் சற்று கூடினால் வரும் நிறத்தில் பேண்ட்டும் கருமேகம் சேரும் ஆரம்ப நிலையில் இருக்கும் நிறத்தில் சட்டையும் அணிந்து பள்ளியில் இருக்கும் யூனிஃபார்ம் போட்ட குழந்தைகள் போல் கருப்பு நிற ஷூவும் சாக்ஸும் அணிந்திருந்தனர். பிரியா அவர்கள் நின்றதை பார்த்து, என்னடி பாக்சா படத்தில் ரஜினிகாந்துக்கு 2 பக்கம் நிற்கும் ஆட்கள் போல் இருக்கிறார்கள். மகிழ் வாய மூடி. அவளோ மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கும்படி, இந்த கம்பெனி ஓனரான உங்க அப்பாவுக்கு பின்னாடி கூட என் அப்பா ஒருத்தர் தான் இருக்கார். ஆனால் இந்த அம்மனிக்கு பின்னாடி 4 பேர். கொஞ்சம் சைலண்டாக தான் இரேண்டி. அதற்குள் HR ஆட்கள் படிவத்தை நிரப்ப சொல்ல பெண்கள் எழுதினார்கள். அலுவலர்கள் பெண்கள் தங்களின் பெயர், விலாசம் என்று நிரப்பிய படிவத்தை வாங்கி கையோடு வந்த பெண்களின் ஆதார் கார்டும் வாங்கி பார்த்து ஒவ்வொன்றையும் சரி பார்த்தனர். படிவத்தில் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு வந்தவர்கள் சரியாக எழுதியிருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே வர மகிழ் மற்றும் பிரியாவிடம் ஆதார் கார்டு இல்லை. HR உதவியாளர் ஜோதியிடம், அக்கா, இந்த பெண்களிடம் மட்டும் ஆதார் கார்டு இல்லை. அவரோ வருகிற அவசரத்தில் அந்த பெண்கள் மறந்து விட்டார்கள். இன்னும் 1 வாரத்தில் அவர்கள் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுவார்கள். அதில் ஒருவனோ, இன்னைக்கு இருக்கும் டெக்னாலஜி காலத்தில் ஒரு ஆதார் கார்டுக்கு 1 வாரம் எதுக்காக்கா? அவங்க எல்லாம் இன்னும் டெவலப் ஆகாத சின்ன கிராமத்தில் தான் இருக்கிறார்கள் தம்பி. இன்னும் பழைய காலத்து ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் டவர் கூட அவங்க ஊரில் அடிக்கடி கிடைக்காது. இன்னும் அவர்கள் எல்லாம் டெவலப் எல்லாம் ஆகவில்லை என்று ஜோதி சொல்ல நம்பிவிட்டார்கள். காரணம் ஜோதி மேல் இருக்கும் நம்பிக்கை. அப்படி பிரியாவை இன்டர்வியூ செய்தவன் அவளின் துரு கண் பார்த்து, ஏனோ இவளை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போடணும் என்று நினைத்தான். அவளையே பார்த்தான். அவளோ மனதுக்குள், என்னடா இவன் இப்படி பார்க்குறான் என்று அவனையே பார்க்க அவனோ அவளையே பார்த்து, எந்த டிபார்ட்மெண்ட், அதை நீங்கள் தானே சொல்லணும். ஆமாம் இல்லை என்று நினைத்து அசடு வழிய அவளை பார்த்தான். சார் சொல்லுங்க, எந்த டிபார்ட்மெண்ட்? HR தான். என்னடா இவனை நம்பி பொறுப்பு படைத்தாள், இவன் இப்படி வழியிறான் என்று திரும்பி பார்க்க அங்கே மகள் இன்டர்வியூவுக்கு என்று அமர்ந்தாள். அவளை தேர்ந்தெடுக்க வந்தவள், என் பேரு அருணா, HR மேனேஜர். உன் பேர்? ஏனோ வயதில் சிறிய பெண்ணாக இருந்தாலும் மரியாதைக்கென்று பெயர் போன குங்கு நாட்டில் போவா என்று பேசும் அந்த தோரணை மகிழுக்கு பிடிக்கவில்லை. பின் என் பெயர் மகிழினி என்றாள். அருணா, என்ன படிச்சிருக்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஏன் அடுத்து படிக்கல? படிக்கிற சூழ்நிலை இல்லை. ஏன் சூழ்நிலை இல்லாத அளவிற்கு என்ன கஷ்டம்? அவளோ மௌனமாக தலை குனிய காரணம் என்னவோ சொல்லிவிடலாம். ஆனால் பொய் சட்டென்று வாய்க்கு வரவில்லை அவளுக்கு. இங்க இவ்வளோ சைலண்ட் தேவையில்லை. கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணணும். என் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹோ, உன் அப்பா? அவள் அதற்கும் குனிந்து 1 நிமிடம் மௌனத்தை எடுத்துக்கொண்டதும் HR பொண்ணோ,
என்ன உன் அப்பாவுக்கு ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைங்க. பின்ன மகள் அப்பா என்று ஆரம்பிக்கும் போதே, ஏன் உன் அப்பாவும் குடிச்சிட்டு உழைக்காமல் இருக்காரா? என் அப்பா குடிப்பாரா? அவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் தெரியுமா என்று யோசிக்க, என்ன யோசனை உனக்கு? அடிக்கடி ட்ரீம்ஸ் போற, இது வேலைக்கு நல்லதில்ல. இங்க அழகை விட அறிவுக்கு தான் மதிப்பு. அதனால டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், சரியா? அப்பா பற்றி என்று சொன்னவள் கேள்வி கேட்கும் அந்த பெண்மணியை ஆழ்ந்து பார்த்தாள். எதிரே இருப்பவரை பேச விடாமல் கேள்வி கேட்கும் இந்த பெண்மணியை யார் இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜரை போட்டாங்க என்றுதான் யோசித்தாள் மகள். அவளின் பார்வை கண்ட பெண், என்னடா இப்படி கேட்குறாங்கன்னு பார்க்குறியா? இங்க வரும் முக்கால்வாசி பெண்களுக்கு அப்பா சரியில்லை, அதான். ஏனோ சரியான அப்பாவை பார்த்து வளர்ந்தவளுக்கு இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்கவில்லை. ஒருவேளை அப்பா சரியில்லை என்றால் மனம் நினைக்கவே பயந்தது அவளுக்கு. எல்லோரையும் தேர்ந்தெடுத்து விட்டு முடிவாக அவர்களுக்கான அறையன் தேர்ந்தெடுக்கையில் ஜோதியின் சிபாரிசில் மகிழ் பெண் கொஞ்சம் அமைதியானது. அந்த பெண் பிரியா கொஞ்சம் துடுக்கு. 2 பேரும் பக்கத்து ஊரு, ஒன்னா ஒரே அறையில் போடுங்க. ஏனோ புதிதாக வந்தவர்கள் தெரியாத ஆட்களோடு போடுவதை காட்டிலும் தெரிந்த ஆட்களோடு தங்குவதுதான் அவர்கள் விடுதியில் நீண்ட நாட்கள் பணியாற்ற உதவும் என்பதால் இருவரையும் சேர்ந்தே போட்டார்கள். ஏற்கனவே பழைய ஆட்கள் இருக்கும் அறையில் புதிதாய் மகளும் பிரியாவும். இருவரும் அறைக்குள் நுழைய அங்கே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பேசும் 3 பெண்கள் 3 விதமாக. அதில் ஒருத்தி ஜன்னலை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள், யாரையும் கவனிக்காமல். ஏனோ பார்க்கவே அழகாயிருந்த அவளின் பெயர் வேங்கடலட்சுமி என்று அருகே இருக்கும் பெண் அழைக்கும் போது தெரிந்தது. மகிழுக்கேனோ அவள் நின்ற காட்சி மனதை பாதித்தது. பார்க்கவே மிகவும் லட்சணமாக இருந்த அவளின் முகத்தில் மறந்துக்கு கூட சிரிப்பில்லை. அவளை பார்க்கும் போதே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள் என்று புரிந்தது. வந்த நாளை என்னாச்சு என்று கேட்டு அது ஒரு பிரச்சனையாகிவிடக்கூடாது என்பதால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள ஆடை வைக்க கொடுக்கப்பட்ட சுவரோடு பொருந்திய அலமாரிகளில் தங்களின் ஆடைகளை அடுக்கினார்கள். அப்போது ஹிந்தி பேசும் நான்சி, ஹாய் நான் நான்சி. இருவரும் ஹாய் என்றனர். 2 பேரும் செம்ம அழகா இருக்கீங்க. மகிழ், நன்றி. பிரியா, அதெல்லாம் எல்லாரும் சொல்வாங்க என்னை பார்த்து. மகிழ் திரும்பி, யாரடி என்றவள். சாரி, யாரப்பா சொன்னார்கள்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்ணு தெரியும்ல? தெரியும். அதிலும் ஒருத்திக்கு முட்டை கண்ணு அவளுக்கு நல்லா தெரியும். ஏனோ தன்னை தான் சொல்கிறாள் என்று அறிந்த மகிழ் புன்னகைத்து கொண்டே மீண்டும் சுவரை பார்க்கும் அப்பெண்ணை பார்த்து, ஏன் அவங்க அப்படி நிற்கிறாங்க? வேகமாக பிரியா, அந்த பொண்ணு கம்பியை தாங்கி பிடிச்சிட்டு நிற்குது. வேறு யாராச்சும் இந்த கட்டிடம் கீழே விழுந்துடும்னு தாங்கி பிடி என்று யாரேனும் சொல்லியிருப்பாங்களோ? அதில் சட்டென்று திரும்பிய அப்பன், இப்படி உங்களை மாதிரி ஹாப்பியாக வந்த பொண்ணு தானா, ஆனால் கொஞ்சம் அழகாய் பிறந்தது தான் ஏன் தப்பு என்று தெரிந்த தமிழில் சொல்லிவிட்டு போகும் அவளையே பார்த்து இருவரும் நிற்க, நான்சி அவ பேச்சை கேட்டு பயப்படாதீங்க. இங்க சிலர் மோசமா நடந்துக்கிட்டாலும் கம்பெனி நல்ல கம்பெனி தான். நான் எல்லாம் 10 வருஷமா வேலை பார்க்குறேன். அப்படி என்ன பிரச்சனை? அவள் வேலை செய்யும் இடத்தில் சீனியர் பிரச்சனை. பிரியா, ஓ, இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதில் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு அவங்க ஒய்ஃப் மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து போக சொல்கிறார். இவள் கேட்கல, அதான் ஒர்க்லோடு அதிகமாக்குறார். ஓ, லவ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து போக வேணும்னு. அவருக்கு என்ன வயசு? 50 இருக்கும். 50 வயசு ஆளுக்கு கல்யாணமாகாத சின்ன பெண் கேட்குதா? அவள் கொஞ்சம் பேரழகி இல்லையா? அழகா இருந்தாலே அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். பிரியா, அச்சோ மகிழினி, அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம் போலையே. இல்லை, அழகாக இருந்தால் கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் வேற பேரழகியாக இருக்கேன். நீ வேற ஏண்டி நேரங்காலம் தெரியாமல் காமெடி பண்ணிகிட்ருக்க என்று கண்களால் திட்ட, நான்சி விடுமா, அந்த பொண்ணு நல்லா காமெடி பண்ணுது. மகள் அதை கேட்டு சிரிக்க, என்னது காமெடியா? நான் பேரழகி என்பது காமெடியா? சத்தியமான உண்மை. மகள் அவளின் கையை மெல்லமாக கிள்ளிவிட்டு, நான்சிக்கா, இப்போ அந்த அங்கிள் எங்கே இருக்கார்? பிரியா, ஏண்டி இப்போவே அந்த அங்கிள் பார்க்கணும் போல இருக்கா? அவ்வளோ சி என்று வாயை குவிக்க அவள் விளையாட்டுக்கு சொல்ல, நான்சி, கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பீங்க. அவரை பார்க்காம இந்த அலுவலகத்தில் யாரும் வெளியே போக முடியாது. ஏன், அவர் தான் மெயின் செக்யூரிட்டி. இல்லைங்க பிரியா, அவரை தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இதை தெரிந்தும் என் நிர்வாகத்தில் புகார் கொடுக்கல. அப்படியெல்லாம் நம்ம நேரடியா ஓனர்ஸை சந்திக்க முடியாது. இவனுங்க விட மாட்டானுங்க. இங்க முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆட்கள் எல்லாம் ஒரு குரூப். ஒருத்தரை பகைச்சிக்கிட்டா இன்னொருத்தரை வச்சு செஞ்சிடுவார்கள். அப்புறம் நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் விலைக்கு போயிடணும்
போயிடணும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். மகள் பிரியாவை பார்க்க பிரியா தலையை ஆட்டினாள். மகள், எப்போ அவரை நாங்கள் பார்க்க முடியும்? கவலைப்படாதீங்க, இந்நேரம் உங்கள் ப்ரொஃபைல் அவர் கையில் இருக்கும். அழகாக இருந்தால் அவரே வருவார் பார்க்க. இங்கே ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் யாரும் முக்கியமான ஆண்கள் கால் வைக்க முடியாது. அவருக்கு பிடித்து போனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கே வருவார். இருவரும் அவரை காண்பதற்காக நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 279. ஈஸ்வர் அலுவலகம் கிளம்பி கொண்டிருக்க அஞ்சு முன்னாடி வந்து நில்லு. ஏங்க, என்னடி, இன்னைக்கு எப்போ வருவீங்க? ஏதும் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துடாத, நான் 2 நாளைக்கு பிஸி. என்னை விட அப்படி என்ன பிஸி? முக்கியமான வேலை இருக்குடி. சாப்பிட வருவீங்கள? அஞ்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்குது. நீ என்னை கால் பண்ணி சாப்பிட வாங்க, தூங்க வாங்க, உங்களை பார்க்காம சாப்பிட முடியலன்னு நொய்யின்னு கூப்பிடக்கூடாது, சரியா? ஹலோ, ரொம்ப தான் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுறாங்க? இன்னைக்கு கூப்பிடாதன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஏன் கூப்பிடலை, எதுக்கு கூப்பிடலைன்னு கேட்பீங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன். ஏன் இப்போ வச்சுக்க மாட்டிங்களா மேடம்? நீங்கள் ஒன்றும் பேச வேணாம். நான் கூப்பிடுறது உங்களுக்கு நொய்யின்னு இருக்கா? அவளின் அந்த கேள்வியில் அவனுக்கு மென்மையான புன்னகை. அதை மறைத்தபடி, ஆமாண்டி, இனி கூப்பிட்டா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். நல்லது தான், அஞ்சுங்கிறத 10ன்னு மாற்றிக்கோ, சரியா? ஹோ, சருக்கு அவ்வளோ தூரம் ஆகிடுச்சா? என்னடி ஆகிடுச்சா? என் பேரு கூட பிடிக்கலையா? வயசாயிடுச்சுன்னா எல்லாமே குறைதான். ஏன் மென்டல், எனக்கும் தாண்டி வயசாகுது. ஆனால் நீங்கள் அழகாக இருக்கீங்களே. ஏன் மென்டல், உன் கண்ணுக்கு என் வயசெல்லாம் தெரியலை. எப்போவும் அதே மாதிரி தான் பார்க்குற. அதான் அப்படி தோணுது. உங்களுக்கு நான் எப்படி தெரியுறேன்? அண்டா சைஸ் ஜிலேபி மாதிரி. என்னது, நான் அண்டா சைஸ்? ஏண்டி, அண்டா சைஸ் சொல்கிறது கேட்குதே, ஜிலேபி கேட்கலையா? ஒன்று வேணா போங்க, நான் அண்டா சைஸ் ஜிலேபியா? உங்களின் தேவையப்போ குலாப் ஜாமுன்னு அழகி பட்டு அம்மு கிம்முன்னு கூப்பிட வேண்டியது. இப்போது அண்டா ஆக்கிட்டேன்ல, உங்களை பார்த்துக்கிறேன். பார்த்துட்டே இருந்ததுக்கு ஆல்ரெடி 2 பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்த்துக்கிட்டே கூட இரு. 3வது கூட கிஃப்ட் ரெடி பண்ணிக்க. நீ ஐடியா கூட போடுவ, ஆளை விடு. ஹலோ, நீங்கள் எப்போ எனக்கு 2 கிஃப்ட் கொடுத்தீங்க? கொடுத்த கிஃப்டை மறந்துட்டேன். நீ எல்லாம் என்னடி பொண்டாட்டி? ஹலோ, எனக்கு எப்போ 2 கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. கொடுத்ததை மறந்துட்டலடி. நான் எல்லாம் ஏதோ மறக்கலை. ரீசெண்டாக நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல தெரியுமா? தம்மா துண்டு மோதிரம் தான் என் விரலை நீட்டி அதை கடித்து விட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் கிளம்பி விட்டான் அவன். என்ன கிஃப்ட் சொல்லுங்க என்று பின்னாலேயே வர, அன்பு அம்மா என்று ஓடி வந்தவன் ஈஸ்வரை கண்டதும் அப்படியே சிலை போல் நின்றான். ஓ மகன் அப்படியே உன்ன மாதிரிடி. அஞ்சு பற்களை காட்டி, அதான் தெரியுமே, அவ்வளோ அழகு என் பையன். அப்போ நானும் என் பொண்ணும் உனக்கு அழகில்லையாடி? ஹலோ, நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்புறம் உன் மகன் மட்டும் அழகுன்னு சொல்கிற? நீங்கள் தானே உன்ன மாதிரியே இருக்கான்னு சொன்னீங்க. அது நீ 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10 ரூபாய்க்கு நடிப்ப. உன் மகன் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிப்பான், அதை சொன்னேன். ஹலோ, எங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது? பின்ன என்னை பார்த்து பயப்படுற ஆளாடி நீ? மூஞ்ச பாவமாக வச்சுட்டு அம்புட்டும் செய்வ. உன்ன மாதிரியே உன் மவனும் வரான் பாரு. எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தா, அப்படியே பம்மிட்டு நிற்கிறான் பாரு. அது மரியாதைங்க. நம்பிட்டேன்டி. சரி, அந்த 2 கிஃப்ட் என்ன? நான் கொடுத்த கிஃப்டில் இவன் 2வதுடி. பெண் அவளுக்கு முகம் சிவந்தது. அவளை நெற்றியில் முத்தமிட்டு விட்டு கிளம்பி விட்டான். போகும்போது மகனையே பாருங்க, அவனோ நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. குனிந்தபடி நின்றிருந்தான். அந்த முகத்தையே பார்த்தவன் மனமோ, பிற்காலத்தில் இவன் யாரை மாதிரி வருவான்? என்ன மாதிரியா, இல்லை என்னை விடவா, இல்லை இந்த குடும்பத்திற்கு நேர் எதிராகவா என்று யோசித்தபடி போனவன் திரும்பி பார்க்க, ஈஸ்வர் தலை மறைந்ததும் அன்பு அப்படியே தரையில் கையை ஊன்றி பல்ட்டி அடித்து தனது தாய் நோக்கி சென்றான். ஈஸ்வருக்கு புரிந்தது, இவனை தனது கண்ட்ரோலில் வைக்காவிட்டால் அன்பரசு என்ற பெயர் உலகளாவிய வரைபடத்தில் வரும் அளவுக்கு வந்துவிடுவான் என்று அஞ்சுவின் குரல் கேட்டது. உன் அப்பா வந்துட போறார்டா. அவர் கண்ணில் பட்டா நீ முடிஞ்சப்போ. ஏமா இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறேன்னு தெரிஞ்சா அந்த மனுஷன் உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுடுவார். சேட்டை பண்ணாத கண்ணா என்று நிமிர அங்கே அவர்களை பார்த்தபடி ஈஸ்வர், அத்தி இவரப்பா வந்தார் என்று அவள் பார்க்க, இதுதான் நீ பிள்ளை வளர்க்குற லட்சணமா? இப்போ என்ன தப்பு பண்ணினா அவன் எப்படி வந்தா? இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படிதான். ஈஸ்வர் புருவம் உயர்த்தி, இன்னொரு முறை சொல்லு.
பார்த்திருப்பாரோ, அதான் அழுத்தி கேட்கிறார் போல் என்று நினைத்து, எங்க அவன் சின்ன பையன், இன்னொரு முறை இவன் இப்படி செய்யறதை பார்த்தா ஹாஸ்டல் தான் என்று சொல்லிவிட்டு மகனை முறைக்க அவனோ அம்மா என்று கட்டி கொண்டான். அதற்குள் தீபக்கிடமிருந்து போன் வர, வந்து பேசுகிற 2 பேரையும் என்று சொல்லி கிளம்பி விட்டான். ஆத்தி தப்பிச்சோண்டா, சொன்னேன்ல அப்பாக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்க கூடாது கண்ணா, இனி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? சரிம்மா என்றவன், அம்மா ஹாஸ்டல் வேணாம்மா, நீ ஒழுங்கா நடந்தா அப்பா விட மாட்டார் சரியா? சரிங்கம்மா வா கீழே போலாம் என்றவன் அவளுக்கு முன்னாடி போய் மாடிப்படிகளில் 2 பக்கமும் இருக்கும் கைப்பிடிகளில் ஏறி சரண்டு சறுக்கி கொண்டே கீழே போனான். அஞ்சு, ஏண்டா இப்பதானே சொன்னேன், ஏண்டா அப்படி பண்ற? அவர் மட்டும் இதை பார்த்தா 2 பேரும் தொலைஞ்சோம். வேலைக்கு கிளம்பி கீழே வந்த நந்தினி அந்த காட்சியை பார்த்து கொண்டே, இதெல்லாம் பிறவிலேயே வந்தது, அவனை எல்லாம் மாற்ற முடியாது, நீ கத்தி கத்தி உன்னை கஷ்டப்படுத்திக்காத. ஏனோ அவளுக்கு பயம் வந்தது, இங்கே மகனை பிரிய நேரிடுமோ என்று. அலுவலகத்தில் ஈஸ்வர் மடிக்கணினியில் இருக்கும் தங்களின் அலுவலக வீடியோ காணொளிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஞானவேல் ஈஸ்வருக்கு அழைத்தார். பர்சனல் நம்பரில் கால் என்பதால் முக்கியமான விஷயம் என்று நினைத்து அழைப்பை ஏற்றான். அவரோ, ஈஸ்வர் சார் சொல்லுங்க, நீங்க பிஸின்னு உங்க பிஏ சொல்லிட்டாரு, அதான் பர்சனல் எனக்கு கூப்பிடுறேன், சொல்லுங்க சார். சார் டிஸ்டர்பாக இருந்தா அப்புறம் பேசட்டுமா? சார் எனக்கு இன்னும் 3 days நான் ஸ்டாப் ஒர்க் இருக்கு, ஸோ கால் பிக்கப் பண்ண முடியாது. இப்போ சொல்லுங்க என்ன விஷயம் சார்? நம்ம பாப்பா தம்பி விஷயம்தான். நம்ம அன்னைக்கு பேசின கல்யாண பேச்சுக்கு ஒரு முடிவு வேணும்லங்க, அதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க கூப்பிட்டேன் சார். அதான் அன்னைக்கே தாத்தா சொல்லிட்டாரே பாப்பா படித்து முடிக்கணும் என்று. அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்ம தான் சம்பதிகளாவோம்னு உறுதி இல்லையே. அப்புறம் இப்போவே நம்ம கல்யாண பேச்சும் பேச போகிறது இல்லையே, இன்னாருக்கு இன்னார் என்று முடிவு பண்ணுறோம். ஈஸ்வர், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் தாத்தா கிட்ட கூட சொல்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட ஜாதகம் எடுத்து கொடுத்தேன். இப்போ தாத்தா அவசரம் வேண்டாம்னு சொல்கிறார் என்றால் அதில் பல விஷயம் இருக்கும். அவருக்கு வயசாயிடுச்சுங்க, இந்த காலத்து நடைமுறைகள் எல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. அவர் வயசுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஞானவேல் சார்? அவர் சொன்னால் எல்லாம் சரியா இருக்கும் என்றான் ஒரு அழுத்தத்துடன். அந்த அழுத்தம் ஞானவேலுக்கு புரிந்தது. பின் ஒரு நிதானத்துடன், சார் முகுந்தன் சின்ன வயசு பையன், பாப்பாவுடன் இப்போ நிச்சயம் பண்ணினால் அவங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். இப்போ மகிழுக்கு படிக்கணும், அலுவலகம் சார்ந்து கற்றுக்கணும். என் மகள் தேவை இப்போ நிர்வாகத்துக்கு ரொம்ப தேவை சார். அதனால் இப்போ கல்யாணம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். குறைந்தது இன்னும் சில வருஷமாகும். எங்களுக்கு இப்போது கல்யாணத்தில் அவசரம் இல்லை. உங்களுக்கு அவசரம் என்றால் நீங்கள் வேறு இடத்தில் பெண் பாருங்க. ஞானவேல் மனமோ, என் மகன் ஆசை வைத்த பெண் வேறு யாரோ ஒருத்தி எதுக்கு கொண்டு வரணும்? என் மகனுக்கு தான் மகள், இல்லையேல் அவ எதுக்கு இந்த பூமியில்? அது ஈஸ்வரா இருந்தால் என்ன என்று தோன்றியது அவருக்கு. இப்போது பேசும் கோபமான ஈஸ்வர் குரல் பிடிக்கவில்லை. இருந்தாலும் தன் மகனுக்காக, ஈஸ்வர் சார் இப்போ முடிவா என்ன சொல்றீங்க? நாங்க காத்திருக்க தயார்தான், ஆனால் நீங்க பெண் தருவீங்களா? சார் ஒரே பேச்சு தான், இப்போ முடிவெல்லாம் எடுக்கலைங்க. அவ படித்து முடிக்க இன்னும் 4 வருஷம் இருக்கு. அப்புறம் தான் எதா இருந்தாலும் பேசுவேன். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் பிறகு பேசுறேன் சார் என்று சொல்லி அழைப்பை துண்டிக்க போக, ஞானவேல் சார் என்றதும் மரியாதை நிமித்தமாக சொல்லுங்க என்றவன் மகள் பணிக்கு செல்லும் முதல் நாள் காட்சிக்காக லேப்டாப் முன்னாடி அமர்ந்திருந்தான். அந்த நேரம் தன் மகளும் பிரியாவும் மற்ற பெண்களுடன் கிளம்பி முதல் நாள் பணிக்கு செல்வதை கேமராவில் பார்த்து கொண்டே, சார் சொல்லுங்க, நம்ம இனி எப்போ மீட் பண்ணலாம் சார்? சார் நான் கொஞ்சம் வேறு வேலை சம்பந்தமாக யோசனையில் இருக்கேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு மீண்டும் உங்களுக்கு அழைக்கிறேன். இப்போது வைக்கட்டுமா? ஓகேங்க சார், பாய் சார் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். ஈஸ்வருக்கு ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்பதால் கவனம் எனவோ மடிக்கணினியிடம் இருந்தது. ஆனால் ஞானவேல் மனமோ தன்னை தவிர்ப்பதற்காகவே சொன்னது போல் இருந்தது. தன் மகனின் ஆசைகளை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். வேற விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. பணத்தில் அந்த ஈஸ்வரை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன். என் மகனுக்கு இல்லாத வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஒருவேளை ஈஸ்வர் அவரின் பெண்ணை என் மகனுக்கு தரலனா அப்புறம் இந்த உலகத்துல அவரின் மகளுக்கு என்ன வேலை என்றெல்லாம் முட்டாள்தனமான எண்ணங்கள் எல்லாம் வந்தது. ஒரு தொழிலதிபர் என்றால் தனக்கு முன்னாடி பலம் பொருந்திய ஒருவனின் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் அறிந்தவனாக இருக்கணும். அப்போ இந்த ஈஸ்வருக்கு எதிரி யார்? அந்த எதிரி மூலம் பல பிரச்சனைகள் உருவாக்கி நாம் அதற்கு தீர்வாக இருந்தால் கண்டிப்பாக நம் மகன் பற்றி யோசிப்பார் என்று சரியாக யோசிப்பதாக நினைத்து தவறாக யோசித்தார்.
புரொடக்ஷன் மேனேஜர் வடிவேலன் புதிதாக சேர்ந்த மாணவிகளின் புகைப்படங்களுடன் கூடிய அவர்களின் பெயர் முதல் விலாசம் வரை தனது மடிக்கணினியில் இருக்கும் அலுவலக மின்னஞ்சலில் தரவிறக்கம் செய்து பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு புகைப்படமாக பார்க்கும்போது அதில் மகிழ் படத்தை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தார். இவளை பார்த்தால் சாதாரண தொழிலாளி போலிலேயே ஏதோ ராஜகுமாரி மாதிரி இருக்காளே என்று நினைத்து பெயர் பார்த்தார். மகிழினி தனக்கு இங்கே என்ன வேலை செய்யணும் என்று கட்டளையிட்டு அனுப்பியிருக்கும் எஜமானனுக்கு பிடிக்காத பெயர். உடனே தன் எஜமானனுக்கு செல்போன் தொடுதிரையில் NMK என்ற பெயருக்கு அழைத்து, சார், புதிதாக சேர்ந்திருக்கும் பெண்ணின் பெயர் மகிழினி. அந்த பக்கமோ அந்த ஈஸ்வர் பெண்ணோட பேர் கூட அதுதான். ஒருவேளை அந்த பெண்ணா? அவன் பொண்டாட்டி மகளை எல்லாம் தாங்க என்று தாங்குவான். அவன் வீட்டில் அத்தனை பணியாட்கள் இருக்கும்போது எதுக்கு வேலைக்கு அனுப்ப போறான்? சார், அப்போ இந்த பொண்ணை நீ எந்த பொண்ணை வேணும்னாலும் பண்ணு. சீக்கிரம் அந்த கம்பெனியில் பெயர் சந்தி சிரிக்கணும். அவ்வளோதான். ஈஸ்வர் என்ற பெயரை கேட்டாலே கும்பிடும் அனைவரும் ஒரு நாள் காரி துப்பணும். அந்த நாளுக்கு வெயிட்டிங் என்று NMK என்ற நாச்சிமுத்து தனது அழைப்பை துண்டித்தார். வடிவேலன், மகிழினி, இந்த பேருக்கே இவள் எனக்கு தான் என்று சொல்லி தனது தொப்பையான வயிறை கொஞ்சம் தடவி, இது மட்டும் இல்லாவிட்டால் இவளை பேசியே மயக்கி விடுவேன். இப்போது நிலைமையே வேறு என்று யோசித்தார். பின் பிரியா இவளும் நல்லா தானே இருக்கிறாள் என்று பார்த்து அங்கே இருக்கும் குவாலிட்டி கண்ட்ரோலர் மூர்த்திக்கு அழைத்து, புது பொண்ணு 10 இருக்கு, அதில் 1 எனக்கு, மிச்சம் 9 எல்லாம் லட்டா இருக்காளுங்க. உனக்கு வேணுன்றதை நீ சூஸ் பண்ணிக்கோ. அவன் அங்கே வந்தான். அவன் பிரியாவை தேர்ந்தெடுத்தான். பின் அங்கே HR மேனேஜர் ஹரீஷ் வந்தான். வடிவேலன் பொண்ணுங்க முகம் காட்டி, உனக்கு யாருடா வேணும்? எனக்கு வேணாம். அவ்வளோ நல்லவனா? இல்லை NMK சார். பொண்ணுங்க யாரையும் நீ தொடக்கூடாது. அதுதான் ஈஸ்வருக்கு உன் மேல நம்பிக்கை வரும்னு சொல்லியிருக்கார். அதான். பிழைக்க தெரியாதவன்டா நீ. மூர்த்தி, அவன் பிழைக்க தெரியாதவன் சார். பொண்ணுங்களை தொட்டா நமக்கு கிடைக்கும் பணம் 1 மடங்கு, தொடாட்டி அவனுக்கு கிடைக்கும் பங்கு 4 மடங்கு. அவன் தான் நாளைக்கு எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் NMK சாருக்கு உண்மையாக இருப்பான். வடிவேலன், ஹோ, இது வேறையா? ஹரிஷ் தலையை ஆட்டினான். அவன் ஒன்றும் விவரம் இல்லாத ஆளில்லை. மாட்டினால் ஈஸ்வர் உயிரோடு விடமாட்டான் என்று அறிந்தவன். இவ்வளோ பெரிய பணக்காரன் NMKவின் மகனையே இல்லாமல் பண்ணிய ஈஸ்வருக்கு முன்னாடி தானெல்லாம் எம்மாத்திரம் என்று புரிந்தது அவனுக்கு. வடிவேலன் பின் HR பெண்ணிற்கு அழைத்து, மகிழினி ஏன் வேலைக்கு வந்திருக்கிறாள்? அவளின் அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செலவுக்கு பணம் வேண்டி. அவளின் அப்பா அவர் குடிக்காரர். வடிவேலன், அப்பா அவளுக்கு என்று யாரும் இல்லையா? இல்லைங்க சார், ஏழ்மையான பொண்ணு, பாவம். ஓகே என்று அழைப்பை துண்டித்தவன் அவளை தேடி போனான்.